நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு சகோதர அறிவுத்தனமாக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும்போது தேவனை அறிகிற அறிவு. இது சகோதரர் கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிய 11 ஸ்டெப்பு, 11 படிகள். இப்போ தேவனை குறித்து ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த உடனே தேவனை என்ன பண்ண முடியாது, தெரிந்துக்க முடியாது. அதுக்கான சில ஸ்டெப்பு அவங்க என்ன பண்ணணும், எடுக்கணும். ஒரு 11 ஸ்டெப்பு அவங்க பார்க்கும்போது அவங்க முன்னால் வைக்கும்போது அதற்கான முயற்சிகள் இல்லைங்களா, அந்த முயற்சியை அவங்க எடுக்கும்போது தேவனே அறியக்கூடிய அறிவில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. அப்படின்றது தான் இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு சாராம்சம். இதற்கு ஆதார வசனமாக நம்ம யோவான் 17:3 படிக்கலாம் பாருங்கள். யோவான் 17:3 ஒன்றான மெய்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சரி, இப்போ நித்திய ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கும்? இப்போது தேவன் பார்க்கும்போது ஆதாமை படைக்கும்போது எப்படி படைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது மரிக்கணுன்ட்டு அப்படின்றම இல்லை, மரணம் இல்லாமல் தான் படைத்தார். ஆனால் என்ன ஒரு கட்டளை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இதை புசிக்க நாளில் சாகவே சாவாய். அப்படின்னா புசிக்கலைன்னா என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அப்படின்னா மரணத்தை குறித்ததான அறிவு ஆதாமுக்கு இருந்ததா? மரணத்தை இதை சாப்பிட்டா செத்துருவோம் அப்படின்ற ஒரு அறிவு ஆதாமுக்கு இருந்ததா? இப்போ ஆதாமுக்கு இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது மரணம்னா என்னன்றது தேவன் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, சொல்லிட்டார். யாருக்கு? சாப்பிட்டா நீ என்ன பண்ணுருவ, செத்துருவ. அப்படின்னா ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் என்னது வஞ்சிக்கப்பட்டாங்க. ஏன் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து விட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமையினால். அப்போ இதை சாப்பிட்டா செத்துருன்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுக்கு என்னது தெரியும். அவர் தெரிஞ்சு தான் என்ன பண்ணார், சாப்பிட்டார். இப்போ மரணம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணிடுச்சு இந்த மரணம். அதனால தான் நம்ம என்ன படிக்கிறோன்னா, ஒரு மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்னது வந்திருக்குது. அப்படின்னா எல்லாருமே எதிர்க்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மரணத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம், போய்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த மரணத்திலிருந்து ஒருத்தவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க இழந்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னும்போது அதற்கு வழி யார் அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது யாரை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இல்லைங்களா. அதனால தான் நம்ம யோவான் 17:3 படிக்கும்போது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படின்னா எவர் லாஸ்ட் லைஃப். அப்படின்னா அந்த முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனை அறிகிற அறிவு இல்லைங்களா. அப்போ ஒருத்தவங்க தேவனை அறியாமல் அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது தேவனை அறிகிறதுனா என்ன? இப்போது ஒரு கேள்வி சகோதரர் இங்கே வைக்கும்போது எப்படி வைக்கிறாருன்னா, நாம் தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறோமா, தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறோமா? எத்தனை பேர் தேவனை உண்மையாக என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம்? ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறோமா, இல்லைன்னா தேவனை பற்றிய விஷயங்களை மட்டும் அறிந்திருக்கிறோமா? நமக்கு தேவனை பற்றிய விஷயங்கள் மட்டும் தெரியுமா, இல்லை தேவனையே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோமா? இதில் நம்ம எந்த ஸ்டெப்பில் நம்ம இருக்கிறோம்? இதை பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இப்போ தேவனை பற்றி நம்ம பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்ம அவருடைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். என்ன தெரியும் தேவனை பற்றி, என்னென்ன விஷயங்கள் தெரியும் அவரை பற்றி உங்களுக்கு? சரி, என்ன அப்படின்னா இப்போது தேவனை நமக்கு எப்படிலாம் தெரியும்னு பார்க்கும்போது நம்ம பேசிக் என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அவர் சகலத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, படைத்தவர். அவரை ஒரு படைத்தவராக நமக்கு என்னது
தெரியும். அதேமாரி வந்து பார்க்கும்போது அவர் அதிசயமானவர், அவர் வந்து பார்க்கும்போது வல்லமை மிக்கவர் இல்லைங்களா. இப்படி தேவனை குறித்து வந்து பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், அறிந்திருக்கிறோம். அவருடைய படைப்புகளை பார்த்து அவர் ஒரு சிருஷ்டி கர்த்தாவாக அவர் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். இப்போ சங்கீதக்காரன் கூட சொல்லும்போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா அந்த ஒரு தேவனுடைய படைப்பை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவனுடைய மகிமை, ஏன்னா இந்த ஒரு படைப்பே இவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும்போது, இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்போது இல்லைங்களா, அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் இல்லைங்களா. அப்போ தேவனை வந்து நம்ம ஃபுல்லாக அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது வசனம் சொல்லுது அவரை நாம் ஆராய்ந்து என்ன பண்ண முடியாது. ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்கள், சங்கீதம் 145:3. 145 சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. பாருங்க, இப்போ தேவனை குறித்து வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக அறிந்து கொள்ள முடியுமான்னா ஃபுல்லாக அறிந்து கொள்றதுன்றது ரொம்ப, ஆனால் அதனால தான் வசனம் சொல்லும்போது ஆராய்ந்துன்னது அவர் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்பட தக்கவர், அவரை வந்து அவருடைய மகத்துவங்களை நம்ம ஆராய்ந்து அறிய என்னது முடியாது. அப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவர் வெளிப்படுத்தினாதான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை அறிந்திருக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன தெரியுங்களா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்த சித்தமாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அறிந்திருக்கிறோம். அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை குறித்து நம்ம சில விஷயங்களை அறிந்திருக்கலாம். தேவனுடைய திட்டங்கள் நமக்கு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும், அவருடைய குமாரன் யாருன்னு தெரியும் இல்லைங்களா, பரிசுத்தாவின்னா என்னன்றது நமக்கு என்னது தெரியும். அப்போ உலக ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் என்னன்றதெல்லாம் நமக்கு என்னது தெரியும். இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது அவர் இந்த அவருடைய காரியங்களை குறித்து அவருடைய விஷயங்களை குறித்து சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அது ரொம்ப முக்கியமா அப்படின்னா அது முக்கியம். சில காரியங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது உலக ஜனங்களுக்கெல்லாம் இதை பற்றியே ஒன்றும் என்னது தெரியாது. தேவன் வந்து பார்க்கும்போது நமக்கு இதை தெரியப்படுத்த எப்படி இருக்கிறாருன்னா அவர் சித்தமுள்ளவராக என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு சொல்கிறோன்னா நாம் தேவனை உண்மையாக அறிகிறது இல்லையா. அதனால தான் ஓசியா 6:6 கூட படிக்கலாம் பாருங்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பாருங்க, தேவனை அறிகிற அறிவு. நாம் நிறைய விஷயங்களை வந்து தேவனுக்காக செய்தாலும் தேவனை குறித்த ஒரு அறிவு, அவரை அறியக்கூடிய ஒரு அறிவு இல்லைங்களா. இந்த ஒரு அறிவை பற்றி பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், பிலிப்பியர் 3:8 படிக்கலாம் பாருங்கள். அந்த ஒரு வசனத்தை இதோட கம்பேர் பண்ணி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, பவுல் அங்கே சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்னன்னு விட்டாராம் அவர். இப்போ இதுக்கு முன்னாடி தெரியாதா பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கற்று தேர்ந்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொள்ளலையா, தேவனை குறித்த ஒரு அறிவு, மேசியாவை குறித்த ஒரு அறிகிற அறிவு, இதை அவர் பெற்றுக்கொள்ளலையா. அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது தெரியுங்களா, எல்லாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்சு வைத்திருக்கிறார். இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் என்ன பண்ணல, அவர் அறியலை. அதனால தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே காரியம்தான். இன்றைக்கி வந்து பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் சொல்கிற மாதிரி இயேசு ஏற்றுக்குன்னா நீங்கள் எங்கே போயிடுவீங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இது பைபிள் அப்படி எங்கேயுமே என்ன பண்ணல, நமக்கு போதிக்கலை. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அவங்கள எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ இதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம் இல்லையா.
என்ன வாசிக்கிறோம் யாக்கோபு பாருங்க. படிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது. போதும். பரத்திலிருந்து இப்போ தேவனை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஞானத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தின் முழு அறிவு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது தேவனை பற்றிய அறிவு இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா வேறுபட்டதா? ரெண்டுமே என்னது? அப்போ சத்தியத்தின் முழு அறிவுனா என்ன? தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னது? பைபிள் ஃபுல்லாக யாரை பற்றி தான் சொல்லப்படுது? அப்போ என்னென்னா சத்தியத்தின் முழு அறிவுன்னும் போது தேவனை குறித்து சில விஷயங்களை என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தேவனை பற்றிய அறிவு இதில் எது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாருன்னா தேவனை பற்றிய அறிவு. அப்படின்னா சத்தியத்தை பற்றிய அறிவு நமக்கு வேண்டாமா? அதுவும் என்னது? அதன் மூலமாக தான் நம்ம யாரை தெரிஞ்சுக்கிறோம்? தேவனை தெரிஞ்சிருக்கிறோம். அது வந்து பார்க்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா சத்தியத்தின் மூலமாக சில வெளிப்பாடுகளை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவன் சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அறிவு நமக்கு மட்டும்தானா? நமக்கு மட்டும்தானா? அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு நிற்கிறீங்க, நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க, தெரிந்து கொள்ள போகிறாங்க. அப்படின்னா சத்தியம் வந்து தேவன் எல்லாருக்கும் எப்படி கொடுக்க போகிறார் தெரியுங்களா? எல்லாருக்கும் நார்மலாக கொடுப்பார். இன்றைக்கி சுவிசேஷ யுகத்தில் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்னா அடுத்த யுகம் வரும்போது வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ண போகிறாங்க, தேவன் என்ன பண்ண போகிறாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறாங்க. அப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய குணத்தை ஆழமாக மதிக்கும் ரெண்டாவது என்னது ஸ்டெப்பு தான் ரொம்ப என்னது முக்கியம். அதுதான் இது யாருக்கு இப்போது அந்த ஒரு அறிவை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னா அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு. அப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சத்திய அறிவு மட்டும் போதுமா, அதை வச்சு நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமான்னா அந்த சத்திய அறிவை வச்சு மட்டும் எதை பெற்றுக்கொள்ள முடியாது தெரியுங்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா? தேவனை அறியக்கூடிய அறிவு. அப்படின்னா தேவனை அறியக்கூடிய அறிவுனா என்ன? தேவனை அறிகிறதுனா என்ன? அதனால தான் என்ன ஒரு விஷயத்துங்க சகோதரர் சொல்கிறேன்னா இந்த உலகத்திலேயே இப்போ நமக்கு உயர்ந்த ஒரு ஆசை இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்திலே நிறைய எல்லாருக்கும் ஒவ்வொரு என்னது நோக்கம், ஒவ்வொரு திட்டம் இல்லைங்களா, எல்லாமே இருக்குது இல்லையா? ஆனால் நம்மில் எவருக்கும் மிக உயர்ந்த ஆசை ஒன்று இருக்கணும்னா அது எது தெரியுங்களா? அது வந்து பார்க்கும்போது அவரை அறியக்கூடிய அறிவு, அவரை அறிதல். அவரை நான் என்ன பண்ணணும், அறியணும் இல்லைங்களா? இதுதான் வந்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் வந்து பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு உயர்ந்த ஒரு ஆசை. இந்த ஆசை யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்தில் இருந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்களும் இதை என்ன பண்ணாங்க, காட்டினாங்க. அப்போ இதில் நம்ம என்னென்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்போது இப்போது நாம் தனிப்பட்ட முறையில் அவரை அறிந்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் தேவனை அறியறதுனா என்ன? தனிப்பட்ட முறையில் தேவனை அறியறதுனா என்ன? நீ சொல்கிறது எதுவுமே காதில் என்ன பண்ணல. சரி, ஓகே. இது என்னென்னா ரொம்ப தேவனோட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து இதில் சொல்கிறாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ரொம்ப எப்படி இருக்கணுமா, ரொம்ப நெருக்கமாக இல்லைங்களா? ரொம்ப நெருக்கமான தேவனை எளிதில் தேவனோடு பழகக்கூடியவங்களாக இருக்கணும். தேவனை வந்து பார்க்கும்போது எப்படி பார்த்துடக்கூடாதுன்னு பார்க்கும்போது அவர்கிட்டலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஆமாம் அப்பப்போ டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அவர் வந்து ஒரு மதிக்கப்படத்தக்கவர், ஒரு பெரியவர், அவரை ரொம்பலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அவரோடு என்ன பண்ணுங்க, நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெலோஷிப் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்,
அது யாருக்கு இருக்குதோ அவங்க தான் தேவனை அதிகமாக என்ன பண்ண முடியும், அறிய முடியும். அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, தேவனிடத்தில் ஒரு நண்பனை போல் பழகணுமா? எப்படி பழகணும்? நண்பரை போல் பழகுதுன்னு என்னது? இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்க்கும்போது நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நண்பர்களை பற்றி என்னது சொல்லலை. அந்த நண்பர்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட தான் ஸ்நேகிதன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் என்ன ஆகிட்டார்? அவரே துரோகி ஆகிட்டார், இல்லைங்களா? இந்த இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் எப்படி, ஸ்நேகிதர்லாம் எப்படிப்பட்டன்னா, துரோகிகளை கூட என்ன பண்ணுவாங்க, மாறி விடுவார்கள். ஆனால் இந்த நண்பர் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்போ நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் படிக்கிறோம் இல்லையா? யார்? ஜோனாத்தான், தாவீது, இல்லைங்களா? ஜோனாத்தான் வந்து பார்க்கும்போது எப்படி தாவீதை வந்து தன்னுடைய உயிர் மாதிரி என்ன பண்ணார், தன்னுடைய ஆத்மாவை சிநேகிது போல் என்ன பண்ணார், சிநேகித்தாரோ. அதேமாரி வந்து பார்க்கும்போது தேவனோடு ஒருத்தவங்க வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் அவங்ககிட்ட எப்படி பழகுவார்? தேவன் தான் எல்லாமே, தேவன் தான் என்னுடைய உயிர், எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு ஒருத்தவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள தேவன் எப்படி பார்ப்பார்? இல்லைப்பா நீ, நான் என்னது, நீ வேறு நான் வேறுன்னு பார்ப்பாரா? அப்படிலாம் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார், இல்லைங்களா? அதேமாரி நாம் வந்து தேவனோடு பேசக்கூடிய ஒருவராக எப்பவுமே தேவனோடு என்ன பண்ணணும், பேசக்கூடிய, அது பேசணுன்னா தேவனோடு பேசக்கூடிய ஒருவராக நம்ம இருக்கணும். பேசணுன்னா எப்படி பேச முடியும்? முதல்ல தேவனோடு பேசணுன்னா சரி, அவரோட நெருங்கி பழகணும், எல்லாமே என்னது ஓகே. ஆனால் என்ன தெரியுமா, அவர் அப்பா ஓகே, ஆனால் என்னன்னு பார்க்கும்போது அவர் நீதி உள்ளவர். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்ம வந்து நெருங்கி ஜீவிக்கணும், நெருங்கி பேசணும், ஒரு நண்பனை போல் அவர்கிட்ட நம்ம வந்து அணுகணும். அப்படின்னா இதை தேவனும் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அதுக்கு தடை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தடை வந்துடக்கூடாது. எதுவுமே தடைன்னா எது தடையாக இருக்கும் பாருங்கள். ஆதாம் வந்து பார்க்கும்போது தேவனோடு என்ன பண்ணார், அப்போ ரெண்டு பேரையும் பிரித்தது எது தான், இல்லைங்களா? பாவம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா, அந்த தடை எதுவும் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணணும், பார்த்து கொள்ள வேண்டும். எப்பவுமே தேவனை அணுகக்கூடியவர்களாக அவங்க என்ன பண்ணணும், இருக்கணும். தேவனும் நம்மளோடு எப்பவுமே தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட தேவன் இந்த மாதிரி நம்ம அவரை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும்? நம்ம சத்தியம் தெரியும். அப்போ அதற்கேற்ற மாதிரி அவரை ஒரு நண்பராக, அவர் நமக்கு ஒரு தகப்பனாக, அவர் நம்மோடு பேசக்கூடியவராக, நாம் அவரோடு என்னது பேசக்கூடிய இந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு உறவு உருவாகணும். அப்படின்னா இது சாதாரணமாக எடுத்த உடனே உருவாயிடுமா? அப்படின்னா இதை உருவாக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்கணுன்னா என்ன தெரியுங்களா, முதல்ல தேவனுக்கிட்ட நம்ம கிட்டி சேரணுன்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு 11 ஸ்டெப்பு என்னது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 11 ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை ஒருத்தவங்க அறியணும், இல்லைங்களா? அப்படின்னா உண்மையாக அவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எதை பெற்று இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆவியை பெறணும், இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:11. 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனிலுள்ள ஆவியன்றி மனுஷரில் ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்க, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை பாருங்க. இப்போ ஒருத்தவங்க தேவனை அறியணும், சத்தியத்தின் மூலமாக சில அறிவை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பெற்று இருக்கலாம், அது வேறு. ஆனால் தேவனை நாம் அறிய வேண்டும் அப்படின்னா அவருடைய ஆவியை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், பெற்று இருக்கணும். இப்போ மனுஷனுக்குரியவைகளே ஒருத்தவங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா கூட
ஒரு மனிதனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது சில சிந்தனைகள் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும். இதெல்லாம் அறிஞ்சுக்கணுன்னா அவங்க வெளிப்படுத்தினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவன் பற்றி நாம் அறிந்து கொள்ளணும்னா அவர் வெளிப்படுத்தாமல் நம்ம என்ன பண்ண முடியாது. எதையும் அவருக்கு எது பிரியம், அவர் என்ன யோசிப்பார், என்ன சிந்திக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன திட்டம் இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்மளை குறித்து என்ன நினச்சின்னு இருக்கிறார் தேவன், எதற்காக தேவன் நம்மளை வந்து அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தணும், இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவனுடைய ஆவியை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கணுமா, பெற்று இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த ஒரு பெறாமல் நாம் யாரை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பார்க்கும்போது தேவனை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஒரு விஷயம் இங்கே சொல்லும்போது, ஒருவன் எவ்வளவு புத்திசாலி ஆனாலும், ஒருத்தவன் ரொம்ப திறமை உள்ளவர்களாக ரொம்ப புத்திசாலி உள்ளவர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவி இல்லாமல், எது இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் வேதாகமம் அவனுக்கு மூடப்பட்ட புத்தகமாகவே இருக்கும். படிக்கலாம், ஆனால் ஒருத்தவங்க தேவனுடைய ஆவியை பெறாமல் படிக்கிறதுக்கும் தேவனுடைய, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி உலக தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு சிலர்லாம் பைபிள் என்ன பண்ணுவாங்க, முன் வச்செல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதுன்னு அர்த்தமா இல்லை, இல்லைங்களா. அதனால தான் ஒருத்தவங்க பரிசுத்தாவி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேதாகமம் வந்து பார்க்கும்போது ஒரு மூடப்பட்ட என்னது புத்தகம், அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒன்றுமே என்னது தெரியாது. இதை எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, அப்போஸ்தலர்களுக்கு வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்கள் என்னது சொன்னார். ஆனால் எதனா உங்களுக்கு புரிஞ்சுதா, எதுவுமே என்ன பண்ணல, புரியல. அதனால தான் என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து அவர்களுக்கு பரலோக விஷயங்களை நிறைய சொன்னார், ஆனால் அவங்க பரிசுத்தாவியை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சொன்னதெல்லாம் பயனற்றதாக என்ன பண்ணியிருக்கோம், போயிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கேட்கலாம், ஆனால் தேவனுடைய ஆவியை ஒருத்தவங்க பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா கேட்ட விஷயங்கள் ஃபுல்லாக என்ன ஆகிடும், வேஸ்ட், எல்லாமே என்ன ஆகிடும், மறைஞ்சி விடும் இல்லைங்களா. அதனால தான் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு தேவனே அறியணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள எது இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள என்னது இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை பண்ணணும். படிக்கலாம் பாருங்கள், ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள பாருங்க, இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு தேவன் நம்மளை மெச்சிக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னு பார்க்கும்போது புத்தி உள்ள ஆராதனை என்ன பண்ணணும், செய்யணும். புத்தி உள்ள ஆராதனை என்ன, சத்திய அறிவை பெற்றுக்கொண்டவர்கள் செய்யக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்னது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா இப்போது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன பண்ணுறேன், வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா தேவனுடைய இரக்கம்னா என்ன, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை நம்ம பார்த்துருக்குறோமா இல்லைங்களா. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கன்னு தேவன் கேட்குறாருன்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன காட்டியிருக்கிறார் தெரியுமா, உங்களுக்கு இரக்கத்தை காட்டியிருக்கிறார். அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம், எப்படி இரக்கத்தை தேவன் நம்மகிட்ட வெளிப்படுத்தினார், சரி, இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி மூலம் இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாவங்கள் என்னது மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்போ தேவனோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சமாதானம் என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது தேவனுடைய குடும்பத்தில் சேரும் ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு பாராட்டின இரக்கமா இல்லையா, இதெல்லாம் என்னது இரக்கம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. அப்படி சரீரத்தை கொடுக்கறதுனா என்ன, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் நம்ம தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. தேவனை நம்ம ஒருத்தவங்க அறிஞ்சிருக்கிறோன்னு சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பொய் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க,
பொய் சொல்கிறாங்க. இன்னும் தேவனே அறியக்கூடிய அறிவுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணல, வரல. இந்த ஒரு விஷயத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்யாமல் நான் தேவனை என்ன பண்ணுறேன், நல்லா அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தேவனை பற்றி ஃபுல்லாக என்னது தெரியும், தேவனோடு எனக்கு அவ்வளோ நெருக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாமே என்ன தெரியுங்களா, பொய். அப்படின்னா சரீரத்தை கொடுக்கறதுனா என்ன? சரி, ஆமாம் சிஸ்டர் ஒரே வார்த்தையில் இருந்தது, மனுஷனுடைய ஜீவ உரிமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், வாழும் உரிமைகள் இல்லைங்களா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய சொற்கள், எண்ணங்கள், செயல்கள், நேரம், நம்முடைய திறமைகள், செல்வம் அனைத்தையும் தேவனுடைய வேலைக்காக என்ன பண்ணணுமா, இப்போ கொடுக்கணும். இதுதான் வந்து பார்க்கும்போது உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ணுறது, கொடுக்கறது. அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இதெல்லாம் கொடுக்காம நான் என்னை பலி செலுத்திட்டேன், ஆனால் சரீரம் வந்து பார்க்கும்போது வேறு ஒரு உலக பிரகாரமான காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பார்த்துன்னு இருக்கோம் இல்லைங்களா. உலக பிரகாரமான காரியத்தில் இந்த சரீரம் என்ன இருக்குன்னா பலியாகி கொண்டு இருக்கும். இப்போ நம்ம இப்படி சொன்ன மாதிரி நம்ம செய்யலன்னு வச்சிங்க, எது நம்முடைய செயல்கள், நேரம், திறமைகள் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் தேவனுடைய வேலைக்காக நம்ம பயன்படுத்தாமல் மற்ற காரியங்களுக்காக பயன்படுத்திட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உடலை வந்து நான் தேவனுக்காக என்ன பண்ணிட்டேன், பலி செலுத்திட்டேன், ஏன்னா நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? ஜீவ பலியாக கொடுக்கறதுனா என்ன, ஜீவ பலியா பாருங்கள். அதனால தான் பவுல் அங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பெரிய உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான அப்போ ஜீவ பலினா உயிர் உள்ள பலி இல்லைங்களா. அப்போ என்னென்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஜீவ பலினா அந்த பலியில் வந்து பார்க்கும்போது உண்மை இருக்கணும், ஜீவன் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ ஒரு பலி செலுத்துகிறோன்னு வச்சுங்க, செத்துப்போன ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் தேவன்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குமா? எதுனா உண்மை என்னது இருக்காது இல்லைங்களா. அது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு. செத்து போனதை கொண்டு போய் தேவனுக்கு படைக்க முடியாது. அப்படின்னா நம்மளுடைய பலி எப்படி இருக்கணும்னா ஜீவ பலியாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சுயத்தை என்னது, ஆமாம் சுய இன்பத்தை துரத்தல், சுயத்தை என்ன பண்ணுங்க. ரெண்டாவது சொல்லும்போது உலக ஆசைகளை அடக்கணும். உலக ஆசைகள், உலக ஆசைகள் அடக்கிறதுனா என்ன அர்த்தம், உலகத்தான் வாழ்கிற மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க அப்படி இருக்கிறாங்க நான் அப்படி இருக்கிறேன், அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க நான் அப்படி என்ன பண்ணுறேன் ட்ரெஸ் பண்ணுறேன். அப்போ உலகத்தா மாதிரியே சிந்திக்கிறது, உலகத்தா மாதிரியே பேசுகிறது இல்லைங்களா. இப்போ சீஷர்கள் எப்படி பேசுனாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்துட்ட வந்ததுக்கப்புறம் மீன் பிடிக்கிறவங்களுடைய பாஷை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்துட்ட வந்ததுக்கப்புறம் சாட்சி கொடுக்குறாங்க அவங்கள பற்றி. என்ன சாட்சின்னா, இவங்களும் அவரோட என்னது, ஏன்னா உன்னுடைய பேச்சை என்ன பண்ணுது, ஒன்று வெளிப்படுத்துது. ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய நடக்கை எதுவுமே என்ன பண்ணல, அது அப்படி தான் பெறுது. என்னுடைய சுபாவம் அப்படி தான், என் பேச்சே என்னது அப்படி தான். நான் பேசுனா 4 பேருக்கு என்ன பண்ணும், கேட்குற மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது, மாற்றமே என்னது, கிறிஸ்துக்குள்ளே வந்து என்ன கிடையாது, ஒரு மாற்றமும் என்ன பண்ணல, உருவாகலை இல்லைங்களா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்றது தெளிவாக என்ன பண்ணணும், தெரியணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து தேவனை அறிய முடியுமா அப்படின்னா தேவனை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அதனால தான் அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆசையை அடக்கணும். அவர் பாதையில் என்னது, என்ன பாதை, இடுக்கமான பாதையில் என்ன பண்ணணும். அந்த இடுக்கமான பாதையில் வந்து நம்ம எத்தனை பேர் நடக்கிறன்ட்டு மனசாட்சியை தொட்டு கை தூக்கி சொல்ல முடியும், உண்மையாக சொல்ல முடியுமா? சரி, இந்த வாரம் ஃபுல்லாக நான் நடந்தேன் பிரதர், இல்லை நேற்று நடந்தேன் பிரதர். அந்த இடுக்கமான பாதையில் நேற்று நான் என்ன பண்ணேன், கரெக்டாக நடந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வசனம் சொல்லுது, நம்மளுடைய மனசாட்சி தான் நமக்கு என்னது பெரிய நியாயாதிபதி இல்லைங்களா. தேவன் வந்து பார்க்கும்போது இன்னொருத்தவங்களை வச்சு நம்மளை நியாயம் தீர்க்க போகிறதுல என்னது கிடையாது. அப்போ சுயத்தை என்ன பண்ணணும்னா தியாகம் செய்யணும். இதை தான் வசனம் சொல்லும்போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ணுங்க
ஒப்பு கொடுங்க. இதை ஒருத்தவங்க செய்யாமல் அவங்க வந்து தேவனை அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியாது. அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்பை ஒருத்தவங்க எடுக்கணும்னா தேவனுடைய ஆவியை பெற்றால்தான். தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க எந்த ஸ்டெப் எடுப்பாங்க தெரியுங்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒருத்தவங்களுக்குள்ளே வேலை செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவங்க முடிவெடுப்பாங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் சித்தத்தை உமக்கு கொடுக்கிறேன் இல்லைங்களா? அப்படின்னா என் சித்தத்தை உமக்கு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்போ நம்மளுடைய சித்தன் ஒன்று இருக்குது, தேவனுடைய சித்தன் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ தேவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் எதை செயல்படுத்தணும்? தேவனுடைய சித்தம். அதனால தான் எங்கள் சகோதரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோன்னா கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறோமா. நிறைய பேர் சத்தியத்தை பேசிக்கெல்லாம் கேட்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு பேசுகிறான்னு வச்சுக்கலாம், மறுபடியும் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? கேள்வி வரும். அதனால தான் என்னென்னா, தேவனுடைய சித்தம் என்ன என்று நாமே தீர்மானித்து அவரிடம் செல்ல என்ன பண்ணுறோம், முயற்சிக்கிறோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த சித்தத்துக்கு தன்னை முழுமையாக என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அப்படின்னா அந்த சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை ஒருத்தவங்க செயல்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய சித்தத்தை, பழைய மனிதனுடைய சித்தத்தை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது விட்டொழிக்க வேண்டும். அதை தான் வந்து பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அதே ரோமர் 12:2 படிங்க. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரி, அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவங்க மறுரூபமாகறாங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னா, பழைய விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, விடணும். பழைய விஷயத்தை விட்டால் தான் புதிய விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடியும், தொடர முடியும். அதனால தான் இயேசுக்கு சொல்லும்போது, ஒருவனும் பழைய கோடி துண்டை என்னது, புழு இணைக்க மாட்டான். இணைச்சா ரெண்டுமே என்ன ஆகிடும், கிழிஞ்சிரும். எதுக்குமே என்னதுன்னா அது பயன்படாது. அப்போ நம்ம தேவனுக்கும் பயன்பட மாட்டோம், எதுக்குமே என்ன பண்ண மாட்டோம், பயன்பட மாட்டோம். அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை ஒருத்தர்கள் செய்யணும் அப்படின்போது அவங்களுடைய பழைய சித்தத்தை முற்றிலும் என்ன பண்ணணும். அதனால தான் என்ன ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆசைகளை, நோக்கங்கள், நாம் வாழும் விதம் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்ணு பார்க்கும்போது சரிப்படுத்தணும். இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்தவனின் முக்கிய கடமை என்ன, ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கிய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலக விஷயங்களில் சிக்கிக்கொள்வது அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள், அவங்க ஒவ்வொரு நாளும் என்னாகணும், மறுரூபமாகணும். அப்போ தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி செய்யக்கூடியவர்கள் எதில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, உலக காரியங்களில் போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இது முக்கிய கடமையாக நீங்கள் எடுத்துங்கன்றார். முக்கிய கடமை என்னென்னா, தேவனுக்குரியதை தேவனுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். எல்லா டைம்லும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது, உலக காரியங்களுக்காகவே நம்மளுடைய நேரத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செலவு செய்யக்கூடாது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தயார்படுத்துவதாக தான் என்ன பண்ணணும், இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு ஒருத்தவங்க தன்னை முழுவதும் என்ன பண்ணுறோம், அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறாங்கன்னா, சகோதரங்க சொல்கிறாரு, நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் என்னது, நம்மை நாமே நிதானித்து பார்க்கறது இல்லைங்களா? தேவனை அறியணும், தேவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ நாமளே என்னது, நான் சரியாக தான் என்ன பண்ணின்னுக்கிறேன், போயின்னு இருக்கிறேன்னா அப்படின்ட்டு நாமளே என்னது சரி பண்ணி பார்த்துக்கணும். அதனால தான் புதிய சிந்தனை முறையை பெற வேண்டுமானால் பழைய சிந்தனை முறையை முழுமையாக அகற்ற வேண்டும். பழைய சிந்தனையை முழுமையாக என்ன பண்ணணும்,
அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி அப்படின்னா புது சிருஷ்டியாகவே அவங்க என்ன பண்ணணும்? வளரணும். மறுரூபம் ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபம் என்ன பண்ணணும்? மாறிக்கொண்டே வரணும். இதில் ஏன் வந்து தடை வருது, இந்த புது சிருஷ்டி வளர்ச்சி ஏன் தடை வருதுன்னு சொல்லும்போது, அவங்க தங்களை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அநேக டைமில் மற்றவர்களுக்காக கொஞ்சம் சமரசமாக என்ன காம்ப்ரமைஷன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சில காரியத்துக்காக என்ன பண்ணுறது. ஆமாம், இதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சி என்ன ஆகுது? தடை பண்ணுது. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், ஒரு வேளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலை, செய்யலை, அவங்களுக்கு ஒத்து போகல அப்படின்னா நம்மளை பற்றி தப்பாக என்னது நினைக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாதீங்க, தரிக்காதீங்க, இல்லைங்களா? அப்போ நம்ம யாரை மட்டும் நம்ம வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை மட்டும் என்னது. அப்போ இயேசு கிறிஸ்து கூட வந்து பார்க்கும்போது இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு பாருங்கள், இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது தன்னை என்ன பண்ணார், தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய நோக்கம் தன்னுடைய விருப்பம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அது பரலோகத்திலேருந்து வரும்போதே குழி தோண்டி என்ன பண்ணிட்டார், அவர் புதைச்சிட்டு தேவனுடைய நோக்கம் அவருடைய சித்தத்தை தான் தன்னுடைய சித்தமாக என்ன பண்ணார், மாற்றிக்கொண்டார் இல்லையா. அதனால தான் அவரால் வந்து பார்க்கும்போது தேவனுடைய வேலையை பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடிஞ்சுது, செய்ய முடிஞ்சுது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வேலையை சரியாக செய்து முடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னு பார்க்கும்போது பழைய விஷயங்கள் அப்படியே என்ன பண்ணணும், புதிய சித்தை அதுக்கு தங்களை என்ன பண்ணணும், முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது, இதுக்கு நமது பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைத்தல். எதை சேர்த்து வைக்கணும்? சரி, இது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா? பொக்கிஷத்தை எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தான் அவர் அறிகிற அறிவுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும், போக முடியும். சரி, இப்போ இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்கிறார். ஏன்? சரி, என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, சகோதரரே இங்கே ஒரு கொஸ்டின் வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது அநேக பொறுப்புகள் இருக்குது இல்லையா. இப்போ ஃபேமிலியை கவனிக்கணும், நிறையா விஷயங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளை பார்க்கணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வருமானம் தேவை இல்லைங்களா. இப்போ எல்லாருக்கும் ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் நார்மல் தானே, ஏன் இது செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதான்னு கேட்குறோம். செய்யணும் இல்லைங்களா. சரி, என்ன சொல்கிறேன்னு பார்க்கும்போது அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எல்லை கோடுன்னு ஒன்று என்ன பண்ணுதான், அந்த எல்லை கோடை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மீறாதீங்க. அந்த எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்பை அமைச்சிங்க. அப்படி அமைச்சிங்கன்னா தான் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை லைஃப்பை ரன் பண்ண முடியும். அந்த எல்லை கூட நீங்கள் வந்து தாண்டுனீங்கன்னு வச்சிங்களா, உலகம் உங்களை என்ன பண்ணிவிடுமா. ஆமாம், அதனால தான் சொல்கிறார், ஒரு சிலர் வந்து குடும்பம் ஃபேமிலியை கவனிக்கணுன்ட்டு அந்த அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள அப்படியே இழுத்துனே என்ன பண்ணிவிடும், போயிடும். அதனால தான் இங்கே ஒரு தெளிவான ஒரு தீர்மானம் தேவை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணுமா, என்ன சொல்லணும்னா, இவ்வளோ தான் என்னால், இவ்வளோ தான் என்ன பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயமா இருந்தாலும் தேவைக்கு இவ்வளோன்ட்டு என்னது போதும், அப்படி ஒரு முடிவை அவங்க என்ன பண்ணணுமா, எடுக்கணும். இது யாருக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன பண்ணது, பொருந்தாது. அதனால தான் என்ன விஷயம்னா, இவ்வளவு வரை பட்டம்தான், அதற்கு மேல் இல்லை. இப்போ வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் 8 மணி நேரம் தான் என்னால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதற்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது. சரி, அதில் வரக்கூடிய வருமானம் எனக்கு போதும், அதை வச்சு என்னுடைய ஃபேமிலியை நான் என்ன பண்ணுவேன், ரன் பண்ணுவேன். அதுக்கு மேலே அப்படின்னும்போது அதுக்கு மேலே நீங்கள் டைமை எதுக்கு தான் கொடுத்துன்னு இருக்கணுமா, இல்லைங்களா. அப்போ
டைம் எல்லாமே என்ன ஆகிடுன்னா ஃபேமிலியை கவனிக்கிறதுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இதுவே என்ன பண்ணிவிடுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ வரைது மட்டும்தான், அதற்கு மேல் இல்லை என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். யாருக்கு சொல்லணும்? புரியுங்களா? பழைய சிஸ்டர்கிட்ட என்ன பண்ணணும், பழைய மனுஷன்கிட்ட இவ்வளோ தான் லிமிட்டை, இதுக்கு இந்த ஒரு வரைக்கோட்டுக்கு மிஞ்சி நீ என்ன பண்ணாத, போகாத, இந்த எல்லைக்கோட்டை நீ என்ன பண்ணக்கூடாது, தாண்டாதீங்க. அதனால தான் இப்போ சேர்த்து வைக்காதீங்க. அங்கே என்ன ஆகிடும்னு பார்க்கும்போது என்ன ஆகிடும்? ஆமாம், இப்போ அது ஒரு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன ஆகிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது இந்த பொக்கிஷத்து மேலே என்ன பண்ணிடாதீங்க, வச்சிடாதீங்க. பொக்கிஷத்து மேலே வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பொக்கிஷன்னா என்ன? இந்த பூமியில் நம்ம என்னென்ன பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கிறோம்? நம்மளுடைய நம்பிக்கைக்கு இந்த பூமியில் என்னென்னலாம் இருக்குது? சரி, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது பேங்க்கில் வந்து இத்தனை லட்ச ரூபா எனக்கு என்னது, இதுதான் என்னுடைய நம்பிக்கை இல்லைங்களா? அதேமாதிரி வந்து பார்க்கும்போது காப்பீட்டு திட்டங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை நம்பி என்ன பண்ணுறது? ஆமாம். அடுத்து ஒரு சிலர் வந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா பங்கு சந்தைன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்னது நம்பிக்கை, அதில் போட்டால் என்னது பணம். அதெல்லாம் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் மட்டும்தான் உங்களோட நம்பிக்கை என்ன பண்ணணும், இருக்கணும். இது மேலெல்லாம் உங்களோட நம்பிக்கை என்ன பண்ணாதீங்க, இது உங்களை காப்பாற்றணுன்ட்டு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகிடும் ஒரு நாள். ஆமாம், உங்கள் நம்பிக்கையை வந்து என்ன ஆகிடும்னா அழிச்சிடும். அப்படின்னா உங்களுடைய பொக்கிஷம் வந்து பார்க்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உலகம் தருகிற சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணல, தரல. அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு வந்து சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம்னா அந்த சமாதானம் வந்து பார்க்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிடும் உங்களுக்கு. ஆமாம், அதனால தான் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் மேலே. அதனால தான் உங்கள் நம்பிக்கை தேவன் மேலே இருக்குதுன்னா பொக்கிஷத்தை நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம், பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறீங்க. அப்போனா இந்த பூமியில் உள்ள பொக்கிஷத்துக்கு மேலே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி, எனக்கு இவ்வளோ என்னது இருக்குது. எப்படின்னா ஒரு யார் ஒரு வேதத்தில் ஒருத்தர் இருப்பார், மதிகேடனே சொல்லுவார் இல்லைங்களா, இவ்வளோ உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் ஆத்மாவே நீ புசித்து என்ன பண்ணு, ஆமாம் இளைப்பாரு, சந்தோஷப்படு. அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது தங்களுடைய வீடு, தங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம், இதெல்லாம் குறித்து என்ன இருக்கும் தெரியுங்களா, மகிழ்ச்சி இல்லைங்களா, எதற்கு என்னது கவலை கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாதீங்கன்னு பார்க்கும்போது உங்களுடைய நம்பிக்கையை அது மேலே என்ன பண்ணுறாதீங்க, வச்சிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே மட்டும்தான் இருக்கணும்னா தேவன் மேல் மட்டும்தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அதனால தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தேவைதான், தேவைக்கு அதை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லும்போது, இப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது பொக்கிஷம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சிங்க, அதை என்ன பண்ணுவாங்க, அதை போய் தேடுவாங்க. அதுலேயே தங்களுடைய கவனம், தங்களுடைய நேரம் எல்லாத்தையும் எதுக்காக செலவு பண்ணுவாங்க, அதை ஒரு பொக்கிஷமாக பார்த்தா அதுக்காகவே தங்களுடைய நேரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய சிந்தனைகள், ஆசைகள், திட்டங்கள் எதை சுற்றி சுழல்கின்றதோ அதுவே நம் பொக்கிஷம், அதுவே நம்முடைய பொக்கிஷம். நம்ம எதை சுற்றி நம்முடைய மைண்டு ஓடினே இருக்குதோ, ஒருவேளை பூமியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த காரியங்கள், இது இருந்தால் தான் எனக்கு என்னது சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதை சுற்றியே நம்முடைய மைண்டு ஓடின்னு இருக்குதுன்னு வச்சுங்க, அதை தான் நீ என்ன பண்ணுற, நீ பொக்கிஷமாக பார்க்குற. அதனால தான் பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதை ஒரு வேலைக்கார மாதிரி என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. அப்போ எப்போதும் நம்ம வந்து பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ஊழியக்காரர்கள் மாதிரி என்ன பண்ணணும், ஊழியக்காரர்கள்னால் நமக்கு தேவைக்கு அது என்ன பண்ணணும், பயன்படணும். அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ஆகிடக்கூடாது தெரியுங்களா, ஊழியக்காரரை என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நமக்கு ஊழியக்காரரை என்ன பண்ணணும், வச்சிக்கணும். அதை தான் இங்கே என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
சரி, ஏன் இந்த ஒரு காரியத்தை வந்து இங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை ஆண்டவருடன் போட்டியிடும் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருக்கக்கூடாதான்? பொக்கிஷம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து நீங்கள் பொக்கிஷத்தை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஆண்டவருடன் போட்டி போடும் முதன்மை இடத்தில் அது என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம எதெல்லாம் முதன்மையாக ஆண்டவருக்கு வைக்க வேண்டிய இடத்துல எதெல்லாம் முதன்மையாக வச்சுருக்கிறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியுமா? உங்களுடைய பொக்கிஷமாக பார்க்குறீங்க. ஆனால் அது வந்து உங்களை எங்கே கொண்டு போகாது தெரியுங்களா? பரலோகத்துக்கு. ஆமாம், கொண்டுன்னு போகாது. அதெல்லாம் என்ன ஆகிடுன்னு பார்க்கும்போது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொக்கிஷமாக இருக்கிறது வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய புகழ் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது மறைந்து போகும் இல்லைங்களா? அதனால தான் இயேசுக்கு சொல்லும்போது சிம்பிளாக இயேசு கிறிஸ்து என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலையற்றவற்றில், எதில் நிலையில்லாதவற்றில் மனதை பதிய வைக்க வேண்டாம், நிலைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் உங்களோட மனதை என்ன பண்ணுங்க, பதிய வைங்க என்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா காட்டுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா எப்படி சேர்த்து வைக்கிறது? பூமியில் பொக்கிஷத்தை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்த்தோம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னா எப்படி சேர்த்து வைக்கிறது? சேர்த்து வைக்கணும்னா நமக்கு என்ன தேவை? பரலோகத்தில் என்ன பண்ணணும்? சரி, சேர்க்கணும். பாருங்கள், இப்போ கேட்ட உடனே என்ன பண்ண தெரியல, நம்மளால் சொல்ல தெரியல அப்படின்னா இது வரைக்கும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்க்கும்போது அதன் மேலே ஆர்வம் இருக்கணும். 2வது வந்து பார்க்கும்போது விசுவாசம். இந்த 2 காரியம் இருந்தால் தான் நாம் வந்து பரலோகத்தில் என்ன பண்ண முடியும், பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து பார்க்கும்போது நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தை வந்து பரலோகத்தில் இப்போ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன தேவை? டைம் செலவு பண்ணணும். ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நேரத்தை வீணாக்கும் பழக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து நேரத்தை மீட்டெடுத்து தேவனுக்காக பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறோமா? ஆமாம், நேரத்தை வீணாக்கும் பழக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து நேரத்தை மீட்டெடுத்து தேவனுக்காக அதை என்ன பண்ணணும், பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்க்குறீங்க? பாருங்கள், ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுங்க, ஃப்யூச்சருக்காக ஒரு தொழில் தொடங்குறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முதலீடு பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ சகோதரர் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, மிக சிறந்த முதலீட்டை செய்கிறோம். எதில்? யாரெல்லாம் வந்து பார்க்கும்போது தேவையில்லாத காரியத்தில் வந்து நேரத்தை செலவு செய்யறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவனுடைய காரியத்துக்காக நேரத்தை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க சிறந்த ஒரு முதலீட்டை என்ன பண்ணுறாங்க. அந்த முதலீடு என்ன ஆகிடுன்னா நாளுக்கு நாள் அப்படியே என்ன பண்ணும், பெருகும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு தாளந்தை பெற்றவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம், காசு கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்கலாமே, அதை ஏன் நீ என்ன பண்ணுற நிலத்தில் புதைச்ச அப்படின்னா பூமிக்குரிய விஷயத்துக்கே நேரத்தை என்ன பண்ணுறது, செலவு பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த டைம்லாம் நம்ம வந்து வீணாக்குகிறோமோ, எந்தெந்த டைமில் வீணாக்குவோம் நேரத்தை தெரியும் நமக்கு. அது ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணுவோம், போடுவோம் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்மளோட நேரத்தை என்ன பண்ணணும், கொடுக்காம. எதுக்கு நேரத்தை அதிகமாக கொடுங்கன்னா தேவனுக்காக என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பரலோகத்தில் உங்களை பொக்கிஷத்தை என்ன பண்ணுவீங்க, சேர்த்து வைப்பீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை குறித்து நிறையா இருக்குது. அப்போ 3வது விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் எங்கே சேர்த்து வைங்க, பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். 4வது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் சேர்த்து வைக்கிறோம் தெரியுங்களா? சேர்த்து வைக்கிறதுனா என்னது, நேரத்தை தேவனுக்காக அதிகமாக என்னது செலவிடுற ஒரு விஷயம். அப்போ தான் நம்ம தேவனை என்ன பண்ண முடியும். நம்ம இதெல்லாம் நம்ம செய்யாமல் நான் தேவனை என்ன பண்ணுறேன் அறிந்துக்குவேன்னா தேவன் சொல்லுவார், நீ யாருன்னே எனக்கு என்னது
தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். பாருங்கள், நான்காவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தல். வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தல். சரி, இப்போ ஆராய்ந்து படிக்கிறதுனா என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன் ஆராய்ந்து படிக்க சொல்கிறார்? ஏன் ஆராய்ந்து படிக்கணும்? சரி, வேதத்தை ஏன் படிக்கணும்? சரி, ஓகே. ஏன்னா தேவனை பற்றிய விஷயங்கள்லாம் இதில் தாங்குது. அதனால தான் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் எதை ஒப்புக்கொள்வார் என்பதை அறிய ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லைங்களா? முதல்ல தேவனுக்கு எதை தெரியும். நீங்கள் படிக்கிறது வந்து பார்க்கும்போது ஏதோ அறிவு என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லுவார், மற்றவங்களுக்காக வந்து ஏதாவது கேட்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. முதல்ல யார் கற்றுக்கோ, நீ கற்றுக்கோ. இல்லைங்களா? நீ கற்றுக்குன்னு அதை வந்து பார்க்கும்போது செயலில் என்ன பண்ணு, நீ காட்டு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவாங்க. நம்ம படிக்கும்போதே எப்படி நினச்சிடக்கூடாதுன்னா, மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும், மற்றவங்க கற்றுக்கணும், நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு இவங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, வளர்த்துக்கூடாது. அதனால் சொல்கிறாரு, தேவன் எதை ஒப்புக்கொள்வார் என்பதை அறிய ஆராய்ந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கணுன்னா, நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனாக நீ இருக்கணும்னா, நீ வேதத்தை என்ன பண்ணு, ஆராய்ந்து படி. ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்க, நீ தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஏன் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்கிறாருன்னா, வேதத்தை படித்து முதல்ல நீ கற்றுக்கொண்டு ஒன்றை நீ என்ன பண்ண தெரியுங்களா, சரிப்படுத்திக்கொள். அதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். புரியுதுங்களா? இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த வேதம் வந்து எனக்கு முதல்ல என்ன பண்ணணும், யூஸ் ஆகணும். அதுகிட்ட நான் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் என்னென்ன பலன்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அடைந்திருக்கிறேன்றத முதல்ல எனக்கு என்ன பண்ணணும், நான் அது தெரிஞ்சால் தான் நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியாத சொல்ல முடியும். இல்லைங்களா? நானே வந்து பார்க்கும்போது வெறும் அறிவை மட்டும், படிப்பை இதை மட்டும் வச்சுக்கின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்க பாருங்க, கரெக்டாக சொல்ல. ஆமாம், அந்த மாதிரி சும்மா படித்து மட்டும் என்னது நாலேஜை வளர்த்தது கிடையாது. இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து எதற்கு வந்து பார்க்கும்போது நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு சத்திய வசனத்தை நிதானமாக என்ன பண்ணணும், படிக்கணும். அதை வந்து நம்ம ஆராயணும். அப்படின்னா அதை படிக்கும்போது அது நமக்கு என்னென்ன விஷயங்கள் என்ன பண்ணுது, கற்றுக் கொடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இல்லைங்களா? வசனம் சொல்லுது, நீங்களே வாசிக்கப்படும் நிருபம்னு சொல்லுது. நாம் எங்கே வாசிக்கப்படும் நிருபமாக மாற போகிறோம்? எந்த இடத்துல? ராஜ்யத்தில் நம்ம வாசிக்கப்படும் நிருபமாக மாற போகிறோம். அப்போ உலக ஜனங்கள் யாரை தான் வாசிக்க போகிறாங்க, நம்மளை பார்த்து கற்றுக்கணும். அப்படின்னா முதல்ல இப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் கற்றுக்கணும், நல்லா ஆராய்ந்து படிக்கணும். இல்லைங்களா? அதனால தான் நீ உண்மையாய் நன்கு அறிந்து மக்களால் வாசிக்கப்படும் உயிருள்ள கடிதம் போல் இருக்கும்படி உன்னை ஆயத்தப்படுத்து. உன்னை என்ன பண்ணு, நீ ஆயத்தப்படுத்து. இப்போ நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பார்த்து கற்றுக்குவாங்க. இப்போ படிக்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதில் வேதத்தை ஆராய்ந்து என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்கும்போது என்னென்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, தேவனுடைய திட்டம் தான் ஏற்கனவே நமக்கு என்னது தெரிஞ்சிடுச்சே. சரி, எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறாருன்னா, முதல்ல வந்து தேவனுக்கு, உனக்கு தேவன்கிட்ட பிடிக்காத விஷயங்கள், இல்லைங்களா, தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள்
முதல்ல உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்றத நீ என்ன பண்ணு, நீ ஆராய்ந்து பார். முதல்ல ஆராய்ச்சி நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது பாவத்தினுடைய புளிப்பு, ஏதோ ஒரு புளிப்பு நம்மகிட்ட என்னது இருக்குது. நம்ம படிப்போம் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, புளிப்பை. ஆமாம், அந்த மாதிரி வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களிடத்தில் என்ன புளிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை என்ன பண்ணுமா, அகற்றி போட முயற்சி செய்யணும். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது உன் பலவீனங்களை அறிந்து அவற்றை எவ்வாறு சரிப்படுத்தலாம். இப்போ வேதத்தை படிக்கும்போது தேவன் நம்மகிட்ட உணர்த்து வரோம், நம்மகிட்ட என்னென்ன வீக்னஸ், என்னென்ன பலகீனங்கள் இருக்குது. அந்த பலகீனம் நமக்கு ஒரு வேளை நமக்கு என்னது தெரியும், நம்மளுடைய பார்வைக்கு தெரியாமல், நம்மளுடைய பார்வைக்கு நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரியும். ஆனால் வேதத்தை நீ ஆராய்ந்து படிக்கும்போது, தேவனுடைய உதவியோடு படிக்கும்போது நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது, பலகீனங்கள் இருக்குது அப்படின்றத அது கண்ணாடி மாதிரி நமக்கு என்ன பண்ணும், காட்டும். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னை என்ன பண்ணு, நீ சரி செய்து கொள்ள. அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும், படிக்கணும். நம்மகிட்ட வந்து பார்க்கும்போது உன் திறமைகளையும் குறைகளையும் உணர உன்னைத்தானே ஆய்வு செய். முதல்ல வேதத்தை படிக்கிறதே எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே நம்ம ஏன் அப்படின்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா என்னது இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீ என்ன பண்ணு, நல்லா படித்து நீ என்ன பண்ணு, நீ கற்றுக்கொள். அப்போ நீ கற்றுக்கொண்டால் தான் மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாத கற்றுக் கொடுக்க முடியும். சரி, அதை தான் என்ன ஒரு விஷயம் இங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த விஷயங்கள் நம்ம படித்தாலும் ரெண்டாவது ஸ்டெப் இது என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறோன்னா, பிறையோர் பட்டணத்தார் மாரி என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது வேதத்தோடு என்னது ஒத்து வருதா அப்படின்றத முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. படிக்கும்போது எப்படி படிக்கணும், வேதத்தை படிக்கணும், எதுக்காக படிக்கணும் இதெல்லாம் தெரியுது இல்லையா. படிக்கும்போது எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும்னா திறந்த மனதுடன் படிக்க வேண்டும். திறந்த மனதுடன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்னோட என்ன பண்ணணும், பேசணும். நாம் ஒரு பிளான் பண்ணிடலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, எதை படிக்கக்கூடாது, வேதத்தை படிக்கக்கூடாது. பிளான் பண்ணுறதுனா என்ன சொல்கிறாருன்னா, முன்கூட்டியே முடிவு செய்து வர வேண்டாம், ஏதாவது நிரூபிக்க அல்ல கற்றுக்கொள்ள வர வேண்டும். எதையாவது நான் என்ன பண்ண போயிட்டு நிரூபிக்கணும் இல்லைங்களா, இதுக்காக நீங்கள் எதை படிக்காதீங்க, வேதத்தை படிக்கிறது கிடையாது, கற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு மனப்பான்மையோடு எதை படிக்கணுங்க, வேதத்தை படிக்கணும். அடுத்தது அது சம்மந்தப்பட்ட புத்தகம் இல்லைங்களா, ஆவிக்குரிய புத்தகம், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்வதற்காக என்னது படிக்க வேண்டும். அடுத்து வந்து பார்க்கும்போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அற்புதமான மாதிரியை அவர் காட்டினார். அவருடைய வாழ்க்கையில் இருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எதுக்கு படிக்க சொல்கிறாருன்னா, நமக்கு மாடல் ரோலே யார் தெரியுங்களா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்க, படிங்க. அவர் எப்படிலாம் என்ன பண்ணார், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் அவர் எப்படிலாம் 3.5 வருஷம் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்க. அந்த வாழ்க்கையில் இருந்து பல பாடங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கற்றுக்கொள்வீர்கள். யாருடைய வாழ்க்கையிலிருந்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்கள் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கற்றுக்கணுன்ட்டு படிக்கும்போது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உடைய லைஃப்பை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். நமக்கு மாதிரி ஒரு மாடலே யாருன்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் நம்ம யாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க தரணும்னா மற்றவர்களுடைய லைஃப் என்ன பண்ண தரல, நம்ம மற்றவர்கள் யாரும் நமக்கு மாதிரி கிடையாது. நமக்கு மாதிரியே யாருன்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய லைஃப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. படிக்க படிக்க என்ன ஆகும் தெரியுங்களா, அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இல்லைங்களா. ஏன்னா நம்மளை வந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் குறித்திருக்கிறாருன்னா, அப்போ நம்ம யாருடைய லைஃப்பை அதிகமாக நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய போதனைகள், இயேசு கிறிஸ்துனுடைய
போதனைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் என்னென்ன இருக்குது? நிறையா இருக்குது. கோல்டன் ரூல், பொன்னான பிரமாணம், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இதை தான் அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லி, இதுக்காகத்தான் நம்ம வேதத்தை என்ன பண்ணணும், ஆராய்ந்து படிக்கணும். சரி, 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்துதல். வாழ்க்கை என்ன பண்ணணும், எளிமைப்படுத்துதல். அப்படின்னா வாழ்க்கையை எளிமைப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் போய் என்ன பண்ணாதீங்க. ஆமாம், சரி. வாழ்க்கையை எளிமைப்படுத்துதுன்னா ரொம்ப இயேசுக்கு சொல்கிறார், ஆவியில் எப்படி இருங்க, எளிமை உள்ளவர்களாக இருக்குது, பரலோக ராஜ்யம் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப எப்படி வந்து பார்க்கும்போது சிறப்பாக வச்சுக்கணுமோ இல்லைங்களா. எந்த விஷயத்துக்கு என்ன ஆகக்கூடாதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தடங்கல் வராதபடிக்கு. இப்போ வந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாள் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ மார்த்தாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பாருங்கள், தேவையானது ஒன்றே. அப்போ மார்த்தாள் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணுறது, கவலைப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ வசனம் சொல்லுது, வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்து தன்னிட்ட வரவங்களை பார்த்து நீங்கள் எப்பயுமே கவலைப்பட்டுனே இருக்குன்னு நான் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும். கவலை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது, கவலை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி மேலே என்ன பண்ணக்கூடாது, போட்டுக்கூடாது இல்லைங்களா. அதான் என்ன சொல்கிறேன்னா, மார்த்தாள் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தான்னா கவலைக்கிடமான மனநிலை. அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ளே என்னச்சான், ஒரு அழுத்தம் இருந்துனே இருந்துதான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் மனம் சிதறிய நிலை. பல விஷயங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, மனம் சிதறிய நிலை. அப்படின்னா என்னென்னா எல்லாத்தையும் குறித்து என்ன பண்ணுறது, இது இப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குமோ, இதெல்லாம் குறித்து என்னென்னா ஒரு கவலை. ஆனால் மரியாள் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆன்மீக உணர்வை என்ன பண்ணியிருந்தாங்க, மதிக்க கற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன பண்ணாங்க, கொடுக்குற ஒரு விஷயம். அதனால தான் அமைதியான இதயத்துடன் ஆண்டவருடன் இருப்பதே ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமான விஷயம். நம்ம வந்து தேவையில்லாத காரியங்களெல்லாம் போட்டு குழப்பிக்கின்னு நாம்பளும் என்னது நம்மளையும் கெடுத்துக்கின்னு மற்றவங்களும் என்னது. ஆமாம், அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது எளிமை இல்லைங்களா. ரொம்ப எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்பை வந்து சிறப்பாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள், வச்சிங்க. ஏன்னா தேவனுடைய மேலே நம்பிக்கை, அவருடைய வாக்குத்தத்தத்து மேலே என்னது நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், ஏன்னா நிறைய காரியங்களே என்ன தெரியுமா, எல்லாருடைய லைஃப்பும் பாதிக்கப்படுறது ஒன்று. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்னது மன உளைச்சல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது போட்டு மனசை போட்டு என்ன பண்ணுறது, குழப்பிக்கிறது நிறையா சூழ்நிலையில். அது கூட பார்த்திங்கன்னா தங்களை குறித்து கூட நிறையா என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேர் யோசிக்குது, மற்றவங்கள பற்றி நிறைய என்ன பண்ணுறது யோசிக்கிற விஷயம். இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த பிலிப்பியர் 4:8 வசனங்களை சொல்கிறாங்க. அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புகழ், இதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிந்திச்சுன்னு இருங்க. இதை விட்டுட்டு வேறு விஷயத்தை என்ன பண்ணாதீங்க. அதுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணல, அழைக்கலை. ஒரு சகோதரியை பற்றியோ ஒரு சகோதரனை பற்றியோ உலகப்பிரமான காரியங்களை குறித்தோ சிந்திப்பதற்கு தேவன் நம்மளை என்ன பண்ணல, அழைக்கலை. இதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்க்கும்போது தேவனுடன் பேசுதல். தேவனோடு என்ன பண்ணணும், பேசணும். எப்படி பேசுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எப்படி பேசுகிறது அவர்கிட்ட, ஆமாம், ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க பாருங்கள். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும். எந்தெந்த ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவியை பெறெடுத்து உங்கள் சரீரங்களை என்னது பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை முழுமை என்னது அர்ப்பணிக்கிறது. 4வது பொக்கிஷத்தை என்னது சேர்க்கறது. அடுத்து என்ன பார்த்தோம், வேதத்தை என்ன பண்ணுங்க ஆராய்ந்து படிக்கிறது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், வாழ்க்கையை எளிமைப்படுத்தல். அதிலே இன்னொரு ஸ்டெப் என்ன வரும்னா தியானம். என்ன வரும்? தியானம். தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது தேவனுடைய காரியங்கள் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். தியானிக்கிறதுக்கு நேரத்தை செலுத்தணும். அடுத்தது வந்து பார்க்கும்போது தேவனோடு என்ன பண்ணுறது? பேசுதல். எப்படி பேசுறது? ஆமாம், ப்ரேயர் தான் இல்லைங்களா? ஜெபம் பேசணும் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு நெருக்கமாக ஆக வேண்டும் என்றால் அவரோடு நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ வந்து தானியல் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது 3 வேளையெல்லாம் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்போ தேவனோடு பேசுவதற்கு என்ன பண்ணாங்கன்னா நேரத்தை என்ன பண்ணாங்க? ஒதுக்குனாங்களா இல்லையா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதை வந்து ரெகுலராக என்ன பண்ணணும்? கொண்டுன்னு வரணும். டைம் ஒதுக்கணும். தேவனோடு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு வேளை வந்து யார் ஒருவர் வந்து பார்க்கும்போது தேவனோடு பேசுகிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, எனக்கு டைம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை அப்படின்னா, இப்போ தேவன் இதையே நம்மளை பார்த்து சொன்னார்னா எப்படி இருக்கும்? நம்மளுடைய தேவைக்காக தேவனை பார்த்து என்ன பண்ணுறோம்? கூப்பிட்றோன்னா, இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா, பின்னால் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலான்னு சொன்னார்னா எப்படி இருக்கும் நமக்கு? இல்லைங்களா? அப்போ தேவனோடு நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். எப்படி பேசணும்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் நாம் வந்து அவர்கிட்ட ஒரு நண்பரை மாதிரி என்ன பண்ணணும்? பழக தெரியணும் இல்லைங்களா? எதை பற்றிலாம் பேசலாம் தேவன்கிட்ட? எதெல்லாம் பேசலாம்? எல்லாமே. எதையும் ஒளிவு மரமின்றி யார்கிட்ட பேசுங்க. ஆமாம், மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோமோ இல்லையா, நம்மளோட விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. நம்ம முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? எல்லாத்தையும் தேவன்கிட்ட. எதெல்லாம் சொல்கிறான்னு பார்க்கும்போது உங்கள் உணர்வுகள், ஆசைகள், ஏமாற்றங்கள், திட்டங்கள் அனைத்தையும் அவருடன் என்ன பண்ணுங்க? பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லைங்களா? எதையும் அவர்கிட்ட என்ன பண்ண தேவைன்னா மறைக்க வேண்டாம். எல்லாத்தையும் நீங்கள் அவரோட என்ன பண்ணுங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? சில கைடன்ஸ்லாம் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போ தேவனோடு பேசுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். டைம் இல்லைன்ட்டு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அடுத்து வந்து பார்க்கும்போது தேவனை என்ன பண்ணுறது? ஆராதித்தல். ஆராதித்தல்னா ஆராதிக்கணும் தேவனை. எப்படி ஆராதிக்கிறது? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தேவனை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அறிகிற அறிவுக்குள்ளே என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? ஸ்டெப் எடுத்துன்னு இருக்கிறீங்க, போயின்னு இருக்கிறீங்க. தேவனை ஆராதிக்கிறதுனா ஆமாம், எப்படிலாம் தேவனை ஆராதிக்கலாம்? சரி, பேசுகிறதுக்கு வார்த்தை வரல, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஆமாம், பாடுங்க. உங்களை எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச என்னது தேவனை உயர்த்தி பாட முடியுமோ என்ன பண்ணுங்கள்? தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுங்கள்? பாடுங்க. பாருங்கள், ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? எப்படி இருந்துச்சு? எல்லோரும் உற்சாகமாக என்ன பண்ணணும்? பாட்டு நல்லா இருந்துச்சு பாடுவோம். ஏன் இதை தனிப்பட்ட முறையில் பாடினா தேவன் கேட்க மாட்டாரா? தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுங்க? பாடி மகிழுங்கள். அதை தான் என்ன சொல்லப்படுதுன்னா சங்கீதம் 145:2 நம்ம படிக்கலாம் பாருங்கள். 145 சங்கீதம் 2 நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சரி, உமது நாமத்தை துதிப்பேன். தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும், உயர்த்தணும். உயர்த்தி என்ன பண்ணணும்? பேசினே இருக்கணும். சாதாரணமாக கூட என்ன பண்ணலாம்? வேலை செஞ்சு கூட அந்த காரியத்தை என்ன பண்ணலாம்? செய்யலாம் இல்லைங்களா? அதனால தான் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை கனியை கொடுத்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமான தேவனுடைய காரியத்தையே குறித்து சிந்தித்து நம்ம அவரே நம்ம உயர்த்தின்னு இருக்கிறோம்னு வச்சுங்க. அவருக்காக நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஸ்டெப் எடுத்தாலும் அந்த காரியம் கட்டாயம் என்ன பண்ணும்? வாய்க்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம தேவனை எப்பவுமே என்ன பண்ணணும்னா உயர்த்தி கொண்டே இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது 9வது படி சாட்சியாக இருப்பது. 9வது என்னது? சரி, தேவனை ஆராதித்தல், தேவனோடு என்னது பேசுதல், தேவனை வந்து பார்க்கும்போது தியானிக்கிறது. என்னது?
தியானம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாட்சியாக இருப்பது. சாட்சியாக இருப்பதுன்னா என்ன? சாட்சியாக இருப்பது, ஏன்னா நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? சாட்சியாக இருப்பதுன்னா என்ன? சாட்சியாக ஒருத்தவங்க எப்போ இருக்க முடியும்? சாட்சியாக இருக்கணும். எப்போ இருக்க முடியும்? அப்போ இந்த ஒரு ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணின்னு வந்தோம்னா நம்ம தேவனுக்காக என்ன பண்ண முடியும் தெரியுங்களா? ஏன்னா நிறைய விஷயத்தை தேவன்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா நடைமுறையில் என்ன பண்ணுவோம், நம்ம காட்டுவோம். அப்படி காட்டும்பொழுது தேவனுக்கு நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா? சாட்சியாக இருப்போம். அதனால தான் நீங்கள் தேவனுடன் நெருங்கிய நட்பை வளர்த்து கொண்டால் அந்த அனுபவத்தை பகிருங்கள். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சாட்சி சொல்லணும்னா எது சாட்சின்னா, நமக்கு வந்து உடல் சரியில்லாமல் இருந்தேன், தலைவலியில் இருந்தேன், ஜுரத்தில் இருந்தேன், தேவன் என்னை அற்புதமாக என்ன பண்ணார், சுகமாக்கினார், ஆக்சிடெண்ட்டில் இருந்து. இது சாட்சியில் என்னது, ஏதோ தேவன் பிச்சை போடுறார், இப்பயாச்சும் என்ன பண்ணு ஜீவனை கொடுக்குறாரு இல்லைங்களா? இது வந்து சாட்சி கிடையாது. சாட்சின்னா என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சாட்சி மற்றவங்கள என்ன பண்ண தெரியுங்களா? ஆமாம், அந்த சாட்சியை பார்த்து மற்றவங்க வந்து அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கணும். நாம் சொல்கிற சாட்சியெலாம் எப்படி இருக்குதுன்னா, சுகம் கொடுத்தாரு, கீழே விழும்போது தேவன் என்ன பண்ணார், என்ன தாங்கி பிடிச்சார், இதெல்லாம் பேர் சாப்பில் சொல்கிற மாதிரியே நாமளும் இங்கே வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதேமாரி சொல்லின்னுக்கிறோம். அது என்ன கிடையாது, அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறது தெரியுமா? சரி பொழைச்சின்னு என்ன பண்ணு போ இல்லைங்களா? அதனால் லைஃப் என்ன பண்ணுறாருன்னா கூட்டி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. சாட்சின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடன் நெருங்கிய நட்பை வளர்த்து கொண்டால் அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தேவனோடு இருக்கிறவங்க சாட்சி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவங்கள பேச வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், 2 நிமிஷத்துக்கு மேலே எல்லாம் ஸ்டாப் என்ன பண்ணிடுறோம். சரி, ஏன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், சாட்சி சொல்ல வேண்டும். அதனால தான் சொல்லுது, உலகத்துக்கு சாட்சி சொல்லுங்கள், உங்கள் சகோதரர்களோடு உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். தேவன் உங்களுக்கு என்ன அர்த்தம் கொண்டவர், அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை கூறுங்கள் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து தேவனோடு பழகாமல், தேவனோடு பேசாமல் நம்ம இந்த மாதிரி சாட்சிலாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி, அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்போ நடைமுறைப்படுத்துதல். நம்ம தேவனிடத்துலேருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்துதல்னா, ஆமாம், நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும்போது வேதத்தை ஆராயிறோம், தியானிக்கிறோம், தேவனோடு என்ன பண்ணுறோம், பேசுகிறோம் இல்லைங்களா? நிறைய விஷயத்தை நம்ம தேவன்கிட்டருந்து கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நடைமுறைப்படுத்துறதுன்னா பயிற்சி செய்யணும், ப்ராக்டிக்ஸ், பயிற்சி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது பயிற்சி பண்ணுங்கள் எல்லாத்தையும் இல்லைங்களா? அப்போ அந்த பயிற்சி பண்ணாதான், அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, அதன்படி என்னது, ஆமாம், அதன்படி செய்யறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது, கஷ்டம் ரொம்ப. என்னது, பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு என்ன பண்ண தெரியுங்களா, உங்களுக்கு அதுவே உங்களுடைய லைஃபாக என்ன பண்ணணும். நம்ம எதை வந்து பார்க்கும்போது பழகிறோமோ, எதை வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே வரோமோ, அதுவாகவே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மாறிடுவோம் இல்லைங்களா? சரி, அதனால தான் 2 கொரிந்தியர் 3:2 படிங்க. 2 கொரிந்தியர் 3:2 எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. சரி, அப்போ இந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய இருதயங்களில் வாசிக்கப்படும் நிருபமாக நம்ம மாறணும் அப்படின்னா, டெய்லி நம்ம பயிற்சி செய்யாமல் நம்ம வாசிக்கப்படும் நிருபமாக என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டாக உங்கள் ஒளியை பிரகாசிக்க விடுதல். அதான் வந்து பார்க்கும்போது மத்திய 5:16. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. பாருங்க, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 11 ஸ்டெப்பு இல்லைங்களா, இதில் வந்து பார்க்கும்போது 1-2 என்ன பண்ணியிருக்கலாம், மிஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இதை வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நடைமுறை என்னது, நடைமுறையில் கொண்டுன்னு வரணும். ஒருவேளை இதை நம்ம நடைமுறையில் கொண்டுன்னு வராமல் தேவனே அறியக்கூடிய அறிவில் நம்ம வளர முடியுமா அப்படின்னா வளருதுன்னது. அதனால தான் தேவனை நன்றாக அறிய இந்த ஒரு ஸ்டெப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கும்போது ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம் தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறோமா, இல்லை அவருடைய விஷயங்களை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோமா? அப்போ அவருடைய விஷயங்களை மட்டும் அறிஞ்சிருக்கிறோன்னா அவர் யார், அவர் வந்து பார்க்கும்போது எவ்வளோ வல்லமை உள்ளவர் இப்படின்றதோட அவருடைய திட்டங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனை உண்மையாக என்ன பண்ணுறது, அறியறது. ஒரு நண்பரை போல் இல்லைங்களா, ஒரு தகப்பனை போல் இப்படி நம்ம அவரை அறியணும், அவரோடு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒரு ஸ்டெப்பு 11 ஸ்டெப்பு என்ன பண்ண நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம நடைமுறையில் கொண்டு வரும்போது தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், வளருவோம் இல்லைங்களா. நம்ம எதுவுமே வந்து பார்க்கும்போது வெறும் நம்மளுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாயின் வார்த்தைகளாக மட்டும் என்ன பண்ணது இருக்காது. தேவனோடு நம்ம எந்த அளவுக்கு பழகிறோமோ அனுபவம் நம்மகிட்ட என்ன பண்ணும், அதிகமாக பேசும். யார்கிட்ட நம்ம எந்த விஷயத்த சொன்னாலும் நம்மளுடைய அனுபவத்தை அழகாக என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஷேர் பண்ணுவோம். எப்படின்னா இப்போது சங்கீதக்காரன் மாரி கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ருசித்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, இதை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்தோம். அப்போ தேவனை நன்றாக அறிய இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தேவனை இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அறிந்து மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக வாழ்வோம். பொறுமையோடு கட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.